ஹிந்தியை படித்தால் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று பலர் பேசிக்கொண்டு திரிகிறார்கள். ஆனால் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டுள்ள பலர் தமிழ்நாட்டிற்கு வேலைவாய்ப்பை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள மொழிப்போர் தியாகி ராஜேந்திரன் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழிக்கு என்று இலக்கணம், பாரம்பரியம், கலாச்சாரம் இருப்பதாகவும் ஹிந்தியை படித்திருந்தால் மோடி வித்தைக்கு நாமும் மயங்கி போயிருப்போம் என்று கூறினார். ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டுள்ள பலர் தமிழ்நாட்டிற்கு வேலைவாய்ப்பை தேடி வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகின் மூத்த குடி, முதல் குடி, தொன்மை வாய்ந்த தமிழ் குடி. இந்த இனத்திற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, இலக்கியம் இலக்கணம் இருக்கிறது, செம்மொழி என்ற தகுதியை பெற்ற மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழி 3ஆம் தரத்திற்கு 4ஆம் தரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும். இந்தியை மட்டுமே நாம் பேசக்கூடியவர்களாக மாறியிருப்போம். தமிழ் வெறும் பேச்சு மொழியாக மாறியிருக்கும். இந்தி எல்லா தளங்களிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக மாறியிருக்கும். நாம் எல்லோரும் இந்தியை படித்திருந்தால் இன்றைக்கு மோடி வித்தைக்கு நாமும் மயங்கி போயிருப்போம். தமிழ்நாட்டிலே மோடி வித்தை எடுபடாமல் போனதற்கு காரணம் இந்தியை திணிக்க விடாமல் தடுத்ததுதான். ஹிந்தியை படித்தால் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று பலர் பேசிக்கொண்டு திரிகிறார்கள். ஆனால் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டுள்ள பலர் தமிழ்நாட்டிற்கு வேலைவாய்ப்பை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள மொழிப்போர் தியாகி ராஜேந்திரன் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழிக்கு என்று இலக்கணம், பாரம்பரியம், கலாச்சாரம் இருப்பதாகவும் ஹிந்தியை படித்திருந்தால் மோடி வித்தைக்கு நாமும் மயங்கி போயிருப்போம் என்று கூறினார். ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டுள்ள பலர் தமிழ்நாட்டிற்கு வேலைவாய்ப்பை தேடி வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகின் மூத்த குடி, முதல் குடி, தொன்மை வாய்ந்த தமிழ் குடி. இந்த இனத்திற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, இலக்கியம் இலக்கணம் இருக்கிறது, செம்மொழி என்ற தகுதியை பெற்ற மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழி 3ஆம் தரத்திற்கு 4ஆம் தரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும். இந்தியை மட்டுமே நாம் பேசக்கூடியவர்களாக மாறியிருப்போம். தமிழ் வெறும் பேச்சு மொழியாக மாறியிருக்கும். இந்தி எல்லா தளங்களிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக மாறியிருக்கும். நாம் எல்லோரும் இந்தியை படித்திருந்தால் இன்றைக்கு மோடி வித்தைக்கு நாமும் மயங்கி போயிருப்போம். தமிழ்நாட்டிலே மோடி வித்தை எடுபடாமல் போனதற்கு காரணம் இந்தியை திணிக்க விடாமல் தடுத்ததுதான்.